நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ரெசிபியை வந்து இந்த மெத்தடில் செய்யுங்க. இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க, அப்படி ஒரு அருமையான சுவையான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இல்லைன்னா யாருமே வந்து அதிகமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் இது. நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட் வந்து மிகவும் எளிமையான மெத்தட். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த சுவையான சைட் டிஷ்ஷை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் குக்கிங் சேனல். அந்த சுவையான ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து மண்பானை பயன்படுத்துகிறேன். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா பொரிஞ்ச பிறகு அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் அதே பானையில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு வந்து டப்பு டப்புன்னு பொரிஞ்ச உடனே, இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே அதையும் வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கக்கூடிய கடுகு வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரியாத அளவுக்கு பக்குவமாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு பவுடர் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். ரொம்ப கொரகொரான்னு இருக்கக்கூடாது. இதுதான் பக்குவம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான முக்கியமான பொருளே வந்து இது ஒரு காய். இது என்ன காய் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தங்காய். இதில் வந்து நான் வந்து 5 காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல காயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த நார்த்தங்காயில் வந்து அதிகமான விட்டமின் சி வந்து இருக்குது. இந்த காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நான் செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நார்த்தங்காவை மெதுவாக சேர்த்துக்கோங்க. இந்த நார்த்தங்காய் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தோட்டத்திலிருந்து பறித்து கொடுத்துட்டாங்க. அதை எங்கள் வீட்டில் நார்மலாக எப்படி பக்குவப்படுத்துவாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நம்ம எடுத்த நார்த்தங்காய் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு வந்து அதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டு இப்போ வந்து இது விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து 3 விசில் வச்சுருக்கேன். இந்த காய்க்கு வந்து நீங்கள் 3 விசில் வச்சா போதும். விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தம் அடங்கின உடனே எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தம் அடங்கிருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். கலரே மாறி இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய நார்த்தங்காய், அந்த வெந்த நார்த்தங்காவை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மெதுவாக எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க, கை சுடும். நீங்கள் இன்னும் அதிகமான நார்த்தங்காய் எடுத்தீங்க அப்படின்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. நான் எடுத்ததுக்கு வந்து கரெக்டாக 3 விசில் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நீங்கள் இந்த நார்த்தங்காய் அவிச்ச இந்த தண்ணியை வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த காயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்தியை வச்சு மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. அதில் விதை இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சிறுசாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஓரளவு மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த நார்த்தங்காய் எல்லாத்தையும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இதோட சின்னதாக முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பாத்திரம். அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் வந்து, அதாவது 250 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு கரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பொரிஞ்ச உடனே அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தயம் கலவையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய வாசம் நல்லா வெளிப்படும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலாவை வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்ல வாசம் வெளிப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு அது பொங்கி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதனுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து அருமையான டேஸ்ட் இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா வந்து நல்ல வாசம் வந்து பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவிச்ச நார்த்தங்காய் வந்து மெதுவாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்து விட்டுட்டு இது கூட வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் எந்த இடத்துலையும் உப்பு சேர்க்கல. அதனால் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவில் வந்து நம்ம சேர்த்த நார்த்தங்காய் வந்து நல்லா கலக்கணும். அதுவும் வந்து அந்த மிளகாய் தூள், உப்பு எல்லாமே வந்து அதில் சாறுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. தொடர்ச்சியாக கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருள், உப்பு எல்லாம் வந்து அந்த நார்த்தங்காய்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சுடுதண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சுடுதண்ணியை வந்து ஆறின பிறகு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக வந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி வரும். அதனால் நீங்கள் தண்ணி சூடு பண்ணி வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை சூடு பண்ணி ஆற வச்சு அதுக்கு பிறகு தான் ஊற்றணும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேர்த்த கடுகு வெந்தயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் இந்த நார்த்தங்காய் ஊறுகாவை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் எளிமையான மெத்தடில் இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சிரமமும் படாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே நாளில் செஞ்சிடலாம். நீங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து இந்த மாதிரி எளிமையான மெத்தடில் செஞ்சிடலாம். எந்த ஒரு கஷ்டமும், அதை ஊற வைக்கிறது, காய வைக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து டக்குன்னு வந்து எளிமையான முறையில் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். நண்பர்களே, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மிகவும் சந்தோஷப்படுவேன். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து நார்த்தங்காய் வாங்கி இந்த டக்குன்னு செய்யக்கூடிய ஊறுகாவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.